அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 4 இன்னைக்கு 2 செய்யுள் படிக்க போகிறோம். கல்வி அழகே அழகு, எழுதியவர் குமரகுருபரர். 2வது புத்தியை தீட்டு, ஆலங்குடி சோமு. இந்த 2 தான் நம்ம படிக்க போகிறோம். பாருங்க, முதல் செய்யுள் கல்வி அழகே அழகு, எழுதியவர் குமரகுருபரர். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கல்விதான் ஒரு மனுஷனுக்கு அழகு. என்னதான் ஒரு மனுஷனை அழகுபடுத்த தங்கத்தையோ வெள்ளியையோ இல்லை விலை உயர்ந்த உலோகத்தையோ பயன்படுத்தினாலும் அவைகள் மிகச்சிறந்த அணிகலன்களாய் இருக்காது. மிகச்சிறந்த அணிகலனாய் விளங்குவது எது அப்படின்னா கல்விதான். ஒரு மனுஷனுக்கு கல்விதான் அழகு அப்படின்னு குமரகுருபரர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இது இந்த நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூல்ல இருந்து கல்வி அழகே அழகுங்கிற தலைப்பு நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. இது நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அவர் எழுதிய நூல்கள் அப்படியே அதை எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா, மீனாட்சி அம்மா மாலை நேரத்தில் முத்துப்பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு வெண்பொங்கலும் குருமாவும் ஊட்டினாங்க. மீனாட்சி அம்மா ஒரு மாலை நேரத்தில் முத்துப்பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு வெண்பொங்கலும் குருமாவும் ஊட்டினாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், சகலகலாவல்லி மாலை, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், கைலை களம்பகம், கந்தர் கழிவெண்பா. இதை எழுதியவர் யார்? குமரகுருபரர். சரிங்களா? ஷார்ட்கட்டை நீங்கள் திரும்பவும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், ஞாபகமும் வரும். சொல்லும் பொருளும் பாருங்க. கலன், அணிகலன், முற்ற, ஒளிர. இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கற்றவருக்கு அழகு தருவது. நம்ம சொன்னோம் இல்லையா, தங்கமோ வெள்ளியோ விலை உயர்ந்த கற்களோ இல்லை உலோகமோ அல்ல, கல்விதான் ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் அழகு. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கலன் கூட்டல் அல்லால். அடுத்தது பாருங்க, புத்தியை தீட்டு, ஆலங்குடி சோமு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு அறிவு தான் ஆற்றல், அறிவு இருந்தால் போதும் அவங்க முன்னேற முடியும், புத்தியை தீட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆலங்குடி சோமு சொல்லியிருப்பாரு. ஆலங்குடிங்கிற ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? இவர் ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியர், கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. நம்மளுடைய தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. சொல்லும் பொருளும் பாருங்க. தடம், அடையாளம், அகம்பாவம், செருக்கு. இதுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம்னா செருக்கு. கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். ஆப்ஷன் பி. அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.